பர்சன்டேஜ் டாபிக்ல வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம் இந்த சம்ஸ் எல்லாமே ஏற்கனவே பார்த்துட்டோம். தேர்டு சம், ஃபோர்த்து சம், ஃபிஃப்த்து சம்க்கு என்ன ஆன்சர் இருந்துச்சு 14, சிக்ஸ்த்துக்கு என்ன ஆன்சர், 7க்கு என்ன ஆன்சர். ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் டிக்ரீஸ் ஆகுறது கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது எப்படி போட்டோம்? இதுக்கு ஆன்சர் என்ன இருந்துச்சுப்பா? 16 வந்ததா? 8th கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணீங்களா? 8th கொஸ்டின் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாடல் தானே. இது வந்து எப்படி போடுவோம், ஸ்டெப் எப்படி போடுவோம்? A number when increased by 100% gives 2820. Find the number. ஸோ ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து 100% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 100 + 100 எவ்வளோ ஆகும்? 200. ஸோ எக்ஸில் 200%ஓட வேல்யூ தான் என்ன வருது? 2820. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும்னா என்ன எழுதணும்? 2820 இன்டூ 100/200. இதில் 2 0 கட் பண்ண 2 டேபிள் அடிச்சோம்னா 1410. இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 1410 வருது. ஓகேவா? நைன்த் கொஸ்டின் வந்து எலெக்ஷன் கேண்டிடேட்ஸ். இந்த மாதிரி மாடல் சம் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிடணும். இதே சம் நேற்று செஞ்சிடணும் அப்படிதானே. இதுக்கு என்ன ஆன்சர் இருந்துச்சு? 8750 வந்துதா? ஓகே. 10th கொஸ்டின். 10th கொஸ்டினும் அதே மாடல் தான், ஏற்கனவே நம்ம பார்த்த மாடல் தான். ஸோ அப்போ இது எப்படி எழுதணும்? ஸ்டெப் என்ன எழுதுவீங்க? டைரக்டா 2ஆல டிவைட் பண்ணி போட்டுடலாம். ஓகே. ஆன்சர் வந்து 1390. 11th கொஸ்டின் போட்டிங்களா? என்ன ஆன்சர் இருந்துச்சு? எலெக்ஷன் கேண்டிடேட் மாடல் இது. யாரெல்லாம் போட்டிருக்கீங்க? ஆன்சர் சொல்லுங்க. போடலையா? இப்போ ஏற்கனவே ஒரு மாடல் ஆல்ரெடி இதை பத்தி பார்த்தோம் தானே. அந்த மாடல்ல போட்டீங்கன்னா எப்படி போடுவீங்க? டோட்டலா உள்ள ஓட்டை என்னன்னு வச்சுக்கணும்னு சொன்னேன், எக்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் எத்தனை ஓட்டு தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு? 80%. அது அப்படியே தான் எழுதிக்கணும். இன்டூ 5% வந்து செல்லாத ஓட்டு. இன்வேலிட் ஓட்டை நம்ம கணக்குல சேர்க்க கூடாதுல்ல. அதனால இந்த 5 அப்படியே போடக்கூடாது. என்ன செய்யணும்? 100ல இருந்து 5 மைனஸ் பண்ணி போடணும். அப்ப இங்க என்ன எழுதணும்? 95/100. ஓகே. அடுத்த மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வின்னிங் கேண்டிடேட்க்கும் அந்த இதுக்கும் ரெண்டுக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இப்போ வின் பண்ணவர் 75%னா தோத்து போனவருக்கு 25%. ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 50% டிஃப்ரென்ஸ். அந்த 50 தான் நீங்க இங்க எழுதணும். பை 100 ஈக்குவல் டு என்ன போடணும்? எவ்வளோ ஓட்டு வித்தியாசம்? 1805. இதை தான் கேன்சல் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் இந்த சைடு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுறேன். 150 இதில் 2 டைம்ஸ் அடிக்கலாம். இல்லை ஒரு 0 கட் பண்ணிக்கலாமா? 5 டேபிளில் இதையும் இதையும் அடிக்கிறேன். 19 5, இதில் 20 5. ஓகே. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் அடிக்கலாம். 8ஐயும் 20ஐயும் அடிக்கிறேன். 2 4. இங்கே எத்தனை 4? 5 டைம்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் இந்த 2வும் இந்த 2வும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். வேற ஏதாவது மேலே கேன்சல் பண்ண சான்ஸ் இருக்கா? இல்லை. ஓகே. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1805 இன்டூ இந்த இடத்துல 19/5 இருக்கு. அது இங்க வந்தா என்ன வரும்? 5/19 வரும். அடுத்தது இந்த இடத்துல எதுவுமே இல்லை, கேன்சல் ஆயிடுச்சு. இங்க 1/10 இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? 10. 10 வந்து கீழே இருக்கிறது இந்த சைடு வந்தா மேல வரும். ஓகேவா? இப்ப கேன்சல் பண்ணா 19ஆல மட்டும்தான் அடிக்க முடியும். 180ல எத்தனை? 19 இருக்கு. 10 19 190 அப்படிதானே. அப்ப இதுல 9 தடவை தான் போகும். ஸோ 199 எவ்வளோ? 171. பேலன்ஸ் வந்து 9 இருக்கா? 95 போட்டா 5 டைம்ஸ் வருது. 171 தான். 19 into 9 171 தான். ஓ சரி.
190ல போனா தானேப்பா வரும், கரெக்ட் தானே? 171 தானே வரும், 119 into 9. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 95 5 10. ஆன்சர் 4750. அடுத்தது 12th கொஸ்டின். ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணா 70% இன்க்ரீஸ் பண்ணா இந்த வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் என்ன? சேம் இந்த நம்ம ஏற்கனவே போட்டோம்ல, இன்க்ரீஸ் அப்படின்னா இது என்னன்னு வரும்? 170. ஓகே, அப்போ எக்ஸ் இன்டூ 170/100 ஈக்குவல் டு என்னது? 3910. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா 3910 இன்டூ 100/170. 0 கட் பண்ணிடலாம். 17 டேபிள் அடிக்கலாம். 39ல ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படிதானே? சரி, 2 7 34. ஆன்சர் 2300. 13வது கொஸ்டின் போட்டோமா? இல்ல, பதிமூணாவது கொஸ்டின் எப்படி போடுன்னு பாருங்க. 20% ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 4/5 ஆஃப் செகண்ட் நம்பர். 4/5னா 4/5ன்னு அர்த்தம். ஓகேவா? ஃப்ராக்ஷன்ல எழுதிக்கணும். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் டு த செகண்ட் நம்பர்? அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், செகண்ட் நம்பரை என்னன்னு வச்சுக்கணும்? ஒய். ஸோ இதுல முதல் எண்ணின் 20% இரண்டாவது எண்ணின் 4 பங்குக்கு சமம். அப்ப முதல் எண்ணுக்கும் இரண்டாவது எண்ணுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இதுல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் உள்ள ரேஷியோ x/y கண்டுபிடிக்கணும். இப்ப ஈக்குவல்னு சொன்னதுனால ஃபர்ஸ்ட் ஈக்குவல் சிம்பிள் போட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதை எப்படி எழுதுறேன்னா 20% ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னா 20/100 இன்டூ என்ன போடணும்? ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம என்னன்னு வச்சிருக்கோம்? எக்ஸ். இதுதான் 20% ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர், முதல் எண்ணின் 20%, ஈக்குவல் டு 4/5 ஆஃப் த செகண்ட் நம்பர் அப்படின்னா செகண்ட் நம்பர் வந்து ஒய் தானே? அப்ப அதை வந்து எதால பெருக்கணும்? 4/5 இன்டூ ஒய். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த ரெண்டு சைடும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி இதுல நம்ம கேன்சல் பண்ணலாம். 20 100ம் கேன்சல் பண்ணலாம், ஒரு 0 அடிச்சிடலாம். இப்போ இதுல ஒரு 2 இதுல எத்தனை டைம் போகும்? 5 டைம்ஸ். இப்போ இங்க என்ன இருக்கு? 1/5x ஈக்குவல் டு 4/5 ஒய்ன்னு இருக்கா? ரெண்டு சைடும் இன்னும் காமனா எது இருக்கு? 5 அடிச்சிடலாம். ரெண்டு சைடும் அடிக்கும் போது கீழே கீழே தான் அடிக்கணும், ஏன்னா ஈக்குவல் ரெண்டு சைடுல கேன்சல் பண்ணும்போது ஒன்னு டினாமினேட்டர் அல்லது நியூமரேட்டர், மேலனா மேலதான் அடிக்கணும் அப்படியே. ஓகேவா? இப்ப இதுல எக்ஸ், இந்த ஒய்யை ஈக்குவல் இந்த சைட் கொண்டு வந்தா கீழே வந்துடும். இங்க 4 இருக்கும், இந்த 1 இங்க கொண்டு வந்தா பை 1. இப்ப ரேஷியோ வந்து என்ன? 4:1. 4/1 அப்படின்னா அது என்னது? 4:1.
14வது கொஸ்டின் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் தானே, அதுக்கு என்ன ஆன்சர்? 1550வா? ஓகே, 1550. 15வது கொஸ்டின் பாருங்க, இது எப்படி செய்யணும்னு பாருங்க. The current population of a town is 14,680. It increased by 25% and 70% in 2 successive years, but decreases by 20% in the third year. What is the population of the town end of the third year? என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரண்டா இருக்கிற பாப்புலேஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிற பர்சன்டேஜ் தனித்தனியா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 வருஷத்துக்கு. ஃபர்ஸ்ட் வருஷத்துல அது என்ன ஆகுது? 25% இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது 70% இன்க்ரீஸ், ரெண்டுமே தான். அதாவது இன்க்ரீசஸ் 25%, 70% 2 சக்சஸிவ் இயர் அப்படின்னா 2 வருஷமே கூடுதுன்னு அர்த்தம். ஓகேவா? 25%, 70% அதிகரிக்கிறது தொடர்ச்சியான ஆண்டுகளில். ஓகே, ஆனா 3வது வருஷத்துல என்ன ஆகுது? 20% குறையுது. அப்ப இந்த மாதிரி மாற்றம் நடந்துட்டே இருந்துச்சுன்னா ஃபைனலா 3ஆம் ஆண்டு முடிவுல அதோட பாப்புலேஷன் என்னவா இருக்கும்? ஓகே, இதுவும் நம்ம ஈஸியா போட்டுடலாம். எப்படி அந்த எலெக்ஷன் கேண்டிடேட்டோட சம் போட்டோம்ல, அதே மாதிரி தான். இப்போ இதில் ஸ்டார்டிங் வேல்யூ என்ன? 14680, சரியா? இன்டூ என்ன பர்சன்டேஜால மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 25% தானே, அது இன்க்ரீஸ் தானே, அப்போ என்ன போடணும்? 125/100. அடுத்தது 70% இன்க்ரீஸ் தானே, அப்போ 170/100. அடுத்தது டிக்ரீசஸ் தானே, அப்போ 80/100. ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபுல்லாக கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இது கேன்சல் பண்ணி சொல்லுங்க, ஆன்சர் என்ன வருது? கேன்சல் பண்றது கவனிங்க. இது எப்படி கேன்சல் பண்ணுவீங்க? இது வந்து நான் 25 டேபிள் அடிக்கிறேன். 525, இது வந்து 425. இதுல ஒரு 0 கட் பண்ணிடலாம், இதுல ஒரு 0 கட் பண்ணிடுறேன், இங்கே ஒரு 0, இதையும் கட் பண்ணிடுறேன்.
இந்த 5ஆல இது இன்னும் 2 டைம்ஸ் அடிச்சிடலாம். 2ஆல இதை அடிச்சா 4 டைம்ஸ் வரும். இந்த 4 இந்த 4ம் கேன்சல் ஆயிடும். இப்போ எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்? 1468 இன்டூ 70. இது மட்டும் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துருமா? என்ன ஆன்சர்ப்பா வருது? 24956 வருதா? ஓகேயா? அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 16வது கொஸ்டின் ஆல்ரெடி நேத்து ஒர்க் அவுட் பண்ண கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 1350வா? அடுத்தது 17வது கொஸ்டின் வந்து பாப்புலேஷன் சம். இது எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. ஸ்டெப் எப்படி போடணும்னு சொல்லுங்க. ஒரு நகரத்தோட தற்போதைய மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு? 12,500. அது ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து எவ்வளவு கூடுது? 52%. அதுக்கப்புறம் 30% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஆனா அதுக்கு அடுத்து 3வது வருஷத்துல 15% குறைகிறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது எப்படி ஸ்டெப் எழுதணும்? இப்பதான் நம்ம பார்த்தோம். 12,500 இன்டூ, இப்போ 52 வந்து கூடுதுன்னா அது 100 கூட ஆட் பண்ணி போடணும். 152/100. அடுத்ததும் கூடுது, அப்ப 130/100. அதுக்கு அடுத்தது குறையுது, அப்ப இது 100 மைனஸ் 15 போட்டா என்ன வரும்? 85/100. ஓகேவா? இவ்வளவுதான் ஸ்டெப். இது ஃபுல்லா கேன்சல் பண்ணா நமக்கு அந்த நகரத்தோட மக்கள் தொகை நமக்கு கிடைக்கும். இதை ட்ரை பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது கேன்சல் பண்ற ஸ்டெப் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன போட்டோம்? 12,500 இன்டூ அவ்வளோ, அதுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 52, 130 and 85. 152/100, 130/100, 85/100. இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா
12,500ல இருக்கிற 2 ஜீரோ அடிச்சிடலாம். இதுல ஒரு ஜீரோ இதை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 25 டேபிள் அடிக்கிறேன். இது வந்து 525, இது என்னது 425. ஓகேவா? இதுக்கப்புறம் 4ஐயும் 152ஐயும் கேன்சல் பண்ணலாம். 14 15ல 3 4 12 இருக்கா, மீதி 3 வருமா 8. ஓகேயா? 38 டைம்ஸ் போகுது. அப்புறம் இந்த 10 5ஐயும் அடிக்கலாம்ல. ஒரு 5 இதுல எத்தனை 2 டைம்ஸ் வரும். ஓகே. அப்புறம் இந்த 2ஐயும் 38ஐயும் அடிக்கலாம் இல்லையா? எத்தனை டைம்ஸ் வரும்? 19 தடவை. அப்ப நம்ம இதுக்கப்புறம் உள்ளது எல்லாத்தையும் பெருக்கணும். 19 13 85. இந்த மூணையும் பெருக்குனா வர ஆன்சர் தான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் 2. என்ன வருது? 20995 வருதா? மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 19 13 பெருக்கிட்டு அதுக்கப்புறம் 85ஆல பெருக்குங்க. இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க. ஓகேயா? அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பதினெட்டாவது கொஸ்டின் ஏற்கனவே நேத்து செஞ்சோமா? இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு நேத்து போடும்போது? என்ன ஆன்சர் வந்துச்சு? 4000 இல்லையா? ஓகே. 19வது கொஸ்டின். டபுள் 2237.5. 20வது கொஸ்டின் தான். இது வந்து எலெக்ஷன் கேண்டிடேட். நம்ம லாஸ்டா நேத்து சொல்லி கொடுத்தல அந்த மாடல் சம். இது ஹோம்ஒர்க்கா சொன்னேன். இது ஒர்க் அவுட் பண்ணீங்களா? என்ன ஆன்சர் வந்துச்சு? செகண்ட் ஆப்ஷன். ஓகே. இது எப்படி ஸ்டெப் எழுதணும் சொல்லுங்க. மொத்தம் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எவ்வளோன்னு என்னன்னு எடுத்துக்கணும்? எக்ஸ். ஓகே. எக்ஸ் இன்டூ அதுல எத்தனை ஓட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு? 80%. அது அப்படியே போட்டுக்கணும். 80/100. ஓகே. அதுக்கு அடுத்த பர்சன்டேஜ் வந்து 15% இன்வேலிட். இன்வேலிட்னா இதை வந்து கழிச்சிடணும். அது கழிக்கும் போது 100ல இருந்து தான் கழிக்கணும். ஓகேவா? 100ல இருந்து 15 கழிச்சா எவ்வளோ? 85. ஏன்னா இன்வேலிட் ஓட்டு நமக்கு தேவையில்லை. வேலிட் ஓட வச்சுதான் வெற்றி தோல்வி சொல்ல முடியும். ஸோ அப்ப 100ல இருந்து 15 கழிச்சுட்டு 85 இங்க போடணும். அதுக்கு அடுத்த பர்சன்டேஜ் போடும்போது இந்த 60 அப்படியே போட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும்? இது வந்து ஜெயிச்சவர் வின் பண்ணவருடைய பர்சன்டேஜ். ஸோ வின்னிங் கேண்டிடேட் வந்து 16. அப்போ அவருக்கு அப்போனண்டா இருந்தவர் எவ்வளவா இருக்கணும்? 40% இருக்கணும். அப்பதானே கூட்டினா 100 வரும். ஓகே. இப்ப இவர் 60னா அப்ப இன்னொருத்தர் எவ்வளவு இருக்கணும்? 40. இப்ப ரெண்டு பேருக்கு ஓட்டு வித்தியாசம் எவ்வளோ? 20% ஓட்டு வித்தியாசம். அந்த 20 தான் இங்க எழுதணும். ஓகே. 20/100 ஈக்குவல் டு அவங்க எவ்வளவு ஓட்டுங்கிற கவுண்டிங் கொடுத்துருக்காங்கல்ல,
அதை வந்து ஈக்குவல்ல போடணும் 1394. இதான் ஸ்டெப். இந்த கேண்டிடேட் ஓட்டு வந்ததுன்னா இப்படிதான் நீங்க போடணும். இந்த மாதிரி எதை மைனஸ் பண்ணணும்னா இன்வேலிடை வந்து 100ல இருந்து கழிக்கணும். அண்ட் எவ்வளோ ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த ஓட்டை அப்படியே தான் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜ் போடும்போது ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற பர்சன்டேஜ் போடும்போது ஒருத்தர் வின்னிங் கேண்டிடேட்டோடது எழுதிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவர் 100ல இருந்து இதை மைனஸ் பண்ணா ஆப்போசிட்டா இருக்கிறவரோட பர்சன்டேஜ் கிடைக்கும். அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அதுதான் இங்க எழுதணும். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். இப்போ இதை நான் இப்படி கேன்சல் பண்றேன். இப்போ 20ல உள்ள ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ, 80ல ஒரு ஜீரோ, இந்த ஒரு 100 போயிடும். அதுக்கு அடுத்தது வந்து இதை நாம 5 டேபிள் அடிச்சா இதுல எத்தனை டைம்ஸ் போகும்? 17 5. இது வந்து 25. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 2வும் 20யும் கேன்சல் பண்ணா 10 இருக்கும். அதுக்கப்புறம் வேற இதுல எது கேன்சல் பண்ணலாம்? இந்த 8ம் 100யும் அடிக்கலாமா? 2 4 8, 25 4 100. ஓகே, இந்த 2வையும் 10ஐயும் அடிக்கலாமா? ஒரு 2 5 டைம்ஸ். கேன்சல் பண்றதை நான் தனியா எழுதுறேன் கவனிங்க. x into 80 by 100 into 85 by 100 into 20 by 100 equal to என்ன வந்துச்சு? 1394. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்றது கவனிங்க. இதுல ஒரு ஜீரோ கட் பண்ணிடுறேன். 20ல ஒரு ஜீரோ இதையும் அடிச்சிடறேன். ஏன் ஒரே 100ஆ எடுக்கிறேன்னா அப்பதான் எத்தனை ஜீரோ இருக்குன்னு தெரியும், இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவோம். கீழே அடிக்கும்போது ஒரு 100 முடிச்சுட்டு அடுத்த 100க்கு வரணும். ஓகே, இப்போ வந்து 5 டேபிள் அடிக்கிறேன். 17 5, இங்க வந்து 25. இப்போ 2வையும் 20யும் அடிக்கிறேன். ஒரு 2 இதுல 10 டைம்ஸ். ஓகேவா? இப்போ இந்த 8ம் 10ம் அடிக்கிறேன். 4 to 8, 5 to 10. அப்புறம் இந்த 4ஐயும் 100ஐயும் அடிக்கிறேன். ஒரு 4 இதுல எத்தனை? 25. ஸோ இப்போ எக்ஸ் இன்டூ இங்க மேல என்னெல்லாம் இருக்கு? 17 மட்டும் இருக்கு. ஓகே, கீழே என்ன இருக்கு? 5ம் 25ம் இருக்கு. 5 into 25 ஈக்குவல் டு என்ன இருக்கு? 1394. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ் ஈக்குவல் டு போட்டோம்னா 1394 இன்டூ இது ரெண்டும் மேலே வந்துடும். 5 into 25 எது கீழே வரும்? 17 வந்து கீழே வரும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணா இந்த 17 வச்சு தான் எதை கேன்சல் பண்ண போறோம்? 1394 அடிக்க போறோம். 17 139ல எத்தனை 17 இருக்கு? எத்தனை 17 இருக்கு? 8 டைம்ஸ் இருக்கா? ஸோ 8 டைம்ஸ் 8 8 17 136 வரும். சரியா? இப்போ பேலன்ஸ் 3 34 அப்படின்னா எத்தனை டைம்? 2 டைம். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா அதான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் வந்து 10,250.
இங்க நான் எழுதிருக்கிறதுலாம் 17வது வாய்ப்பாடு. ஸோ 1 17 2 17 3 17 4 17 அப்படி எழுதியிருக்கேன். இந்த 17 வாய்ப்பாடு 13 அப்புறம் 19 இந்த டேபிள்லாம் வந்து தெரியணும். ஓகேவா? அது எல்லாமே இந்த கேன்சல்ல யூஸ் ஆகுதா? இங்க வந்து நம்ம கேன்சல் பண்ணும்போது 139ல எத்தனை 19 போட்டோம்? 8 8 17 எவ்வளவு வந்துச்சுன்னு சொன்னோம்? 136. சரியா? மீதி 3 இதோட சேர்த்தா 34. 2 17 34. ஓகேயா? அடுத்தது போலாமா? எழுதியாச்சா? ஸோ அவ்வளோதான், இந்த பர்சன்டேஜோட 20 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. இருபது கேள்வி தான் நான் கொடுத்துருந்தேன். ஓகேவா? இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட மாடல்ஸ். இதுல மாடல் என்ன மாடல் நாம பார்த்தோமோ அதே மாடல் உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? சால்வ் பண்ண தெரியணும். ஓகேவா? இதுல முக்கியமான மாடல் ரிப்பீட்டடா கேட்கறது இந்த மக்கள் தொகை கணக்கு இருக்குல்ல, தற்போது மக்கள் தொகை இவ்வளோ, அதுக்கப்புறம் கூடுது குறையுது அப்படி சொல்றாங்கல்ல, இந்த மாடல் வந்து எல்லா எக்ஸாம்லயும் ஒரு கேள்வி வருது. ஓகேவா? அதனால இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். எலெக்ஷன் கேண்டிடேட் அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் மாடல் தான். அது வந்தாலும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த டாபிக் போலாமா? நெக்ஸ்ட் டாபிக் நான் ஆல்ரெடி நேற்று சொன்னேன், நான் ரீசனிங் டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக். இது ரொம்ப ஃபெமிலியரான டாபிக் தான், நிறைய பேர் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் இப்போ எடுக்கிறது ரிவிஷன். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இதில் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க. ஆ ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல ரீசனிங்ல ஒரு கேள்வி கட்டாயம் கேட்பாங்க. இது மேக்ஸ் ரிலேட்டடா உள்ளது தான். ஓகேயா? இப்போ இந்த கொஷின்ல வந்து இந்த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் value after calculation if all a's are replaced by 4. இது வந்து இங்க வரணும் ஆக்சுவலா. ஓகேயா? 4. அதாவது ஏ வர்ற இடத்துல எல்லாம் இதுல கொஸ்டின் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஏன்னு ஒரு நடுவுல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல எல்லாம் நீங்க என்ன போடணும்னு சொல்றாங்க? 4. ஏ வர இடத்துல 4 போடுங்க, போட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு முன்னாடி சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ல வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு, டிவிஷன் இருக்கு, அடிஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது எதை முதல்ல செய்யணும்னு ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டருக்கு பேர் என்ன? போர்ட் மாஸ். ஓகேயா? பி வந்து பிராக்கெட். கொஸ்டின்ல பிராக்கெட் இருந்தா அதான் ஃபர்ஸ்ட் செய்யணும். அதுக்கப்புறம் ஓனா ஆஃப், ஓஎஃப். ஓஎஃப்னு கொடுத்திருந்தா அதை ரெண்டாவது செய்யணும். டினா டிவிஷன், அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அப்புறம் சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம செய்யணும். அவங்க கொடுத்துருக்கிறத வரிசையா செஞ்சுட்டே வரக்கூடாது. அப்படி செஞ்சா ஆன்சர் வராது. ஃபர்ஸ்ட் டிவிஷனை முடிச்சுட்டு அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் பிளஸ், அப்புறம் மைனஸ். சரியா? இப்போ இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏ அப்படிங்கிற இடத்துல 4 போட்டு ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். 7 into 5 plus 1 minus 4 into 2 plus 3 divided 3 minus 4 into 2. ஸோ ஏ வர இடத்துல நான் 4 போட்டு எழுதிட்டேன்.
இப்போ நான் சொன்ன மாதிரி முதல்ல டிவிஷன் செய்யணும். டிவிஷன் இங்க எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கு? 3க்கும் 3க்கும் நடுவில் இருக்கு. ஓகேவா? 3யை 3ஆல டிவைட் பண்ணா என்னதான் வரும்? 1 தான் வரும். ஓகே, அப்போ 7 into 5 plus 1 minus 4 into 2 plus 3 3ஆல டிவைட் பண்ணா எவ்வளோ? 1. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ டிவிஷன் நான் எடுத்து முடிச்சுட்டேன். அடுத்தது என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளிகேஷன். 7 into 5 மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. இதை பெருக்குனா எவ்வளோ வரும்? 35 plus 1 minus இதுவும் மல்டிப்ளிகேஷன். 4 into 2 எவ்வளோ? 8. அடுத்து என்ன இருக்கு? plus 1. அடுத்ததும் 4 into 2 minus 8. ஓகேயா? இப்போ மல்டிப்ளிகேஷன்லாம் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? பிளஸ். இதுல எதெல்லாம் பிளஸ் பண்ணணும் சொல்லுங்க. 35 plus 1 வரும். ஓகே, அடுத்தது மறுபடியும் 1 தான் கூட்டணும் இல்லையா? இந்த 8க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். அது வந்து மைனஸ் சிம்பிள்ல இருக்கு. இப்ப இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவுப்பா வருது? 37 மைனஸ் 8ம் மைனஸ் சிம்பிள்ல இருந்தா அது ரெண்டையும் கூட்டி மைனஸ் சிம்பிளே போட்டுக்கலாம். ஓகேவா? மைனஸ் 8 என்ன ஆகும்? மைனஸ் 16 தானே வரும். ஓகே, இப்ப இது ரெண்டையும் கழிச்சா அப்ப ஆன்சர் என்ன? 21. ஓகே, அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 21. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்பபெட் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றுக்கும் என்ன சிம்பிள் போடணும்? ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன். அப்ப ஏ எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல ஏயை எடுத்துட்டு அதுக்கு பதிலா என்ன நம்ம போடணும்? டிவிஷன் சிம்பிள் போடணும். அது மாதிரி பிக்கு பதிலா மல்டிப்ளிகேஷன், சி பிளஸ் டி மைனஸ். இப்படியெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி 4 ஆப்ஷன்ல நீங்க எதுக்கு ஆன்சர் கொண்டு வர சொல்றாங்க? அதாவது எதை சால்வ் பண்ணா விச் ஆஃப் த ஃபாலோயிங் 4 ஆப்ஷன்ல நீங்க இந்த சிம்பிள் எல்லாம் மாத்தி சால்வ் பண்ணி பார்த்தா எதுக்கு ஆன்சர் 50 வருதுன்னு கேக்குறாங்க. ஓகே, அப்போ ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சால்வ் பண்ணி பார்க்கணும். ஆன்சர் 50 வரலைன்னா எங்க போகணும்? அடுத்த ஆப்ஷனுக்கு போகணும். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சால்வ் பண்றேன். முதல்ல சிம்பிள்ஸ் எழுதிக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் 16 இருக்கா? அதுக்கப்புறம் சி வந்தா என்னப்பா போடணும்? சி வந்தா என்னது? பிளஸ். அடுத்தது 4. அடுத்தது டி இருக்கா? டி வந்தா என்ன போடணும்? மைனஸ். அடுத்தது 8. நெக்ஸ்ட் ஏ இருக்கா? ஏ வந்தா என்ன சிம்பிள்? டிவைடட். அடுத்தது 2. அதுக்கப்புறம் டி இருக்கு. டி வந்தா என்ன சிம்பிள்? மைனஸ். அடுத்து என்ன நம்பர் இருக்கு? 18. ஓகே, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிஷன் அந்த ஆர்டர்ல போகணும். இதுல ஃபர்ஸ்ட் எது டிவிஷன்?
8 divided 2 இதான் டிவிஷன். இப்போ இதில் 16 ப்ளஸ் 4 8 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 4 மைனஸ் 18 வருமா? இப்போ ப்ளஸ் 4ம் மைனஸ் 4ம் அடிச்சிடலாமா? அடிச்சிடலாம் தானே. கேன்சல் ஆனால் 0 தானேப்பா வரும். ப்ளஸ் 4ம் மைனஸ் 4ம் என்ன தான் வரும்? 0 தானேப்பா வரும். ஓகே, இப்போ மீதி என்ன இருக்கு? 16 மைனஸ் 18. இதை சால்வ் பண்ணால் 50 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஆன்சர் இதுக்கு 50 வருமா? வராது. -2 தான் வரும். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, இதை விட்டுடலாம். அடுத்த ஆப்ஷனுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி எனக்கு எந்த ஆப்ஷன்ல ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. செகண்ட் ஆப்ஷன் போட்டா என்ன வருது? ஃபோர்த் ஆப்ஷன்ல இருந்தா ஓகே. செகண்ட் ஆப்ஷன்ல வந்து முதல்ல போட்டுக்கலாம் 16 பி. பினா என்ன போடணும்? பெருக்கல் 4. டினா என்ன போடணும்? -8. ஏனா என்ன போடணும்? டிவிஷன் 2. சி வந்தா +18. ரெண்டாவது ஸ்டெப்லே வருமா வராதான் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்ப அது ஃபுல்லா சால்வ் பண்ண வேண்டாம். அது வரலைன்னா அடுத்த ஸ்டெப்க்கு போயிடணும். இப்போ வந்து 16 × 4 8 2ஆல் வகுத்தா 4 + 18. இதுல என்ன வருது? 64 - 4 + 18 வருதா? இதுல எதை கூட்டுவீங்க, எதை கழிப்பீங்க? 64 கூட எதை கூட்டணும்? 18 கூட்டணும். 4 என்ன செய்யணும்? கழிக்கணும். ஓகேவா? ஏன்னா 4க்கு முன்னாடி என்ன சிம்பல் இருக்கு? மைனஸ் சிம்பல். ஸோ 64 கூட 18 கூட்டி 4 மைனஸ் பண்ணா 50 வருமா? வராது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது தேர்ட் ஆப்ஷன். அதுவும் வரலைன்னா எங்க வரணும்? ஃபோர்த் ஆப்ஷன். இப்போ நான் ஃபோர்த் ஆப்ஷன் சால்வ் பண்றேன். 16 பி வந்து பெருக்கல் 4 சி என்னது ப்ளஸ் 8 ஏ வந்து டிவிஷன் 2 டி வந்து -18. இப்போ இதுல எதை ஃபர்ஸ்ட் எடுக்கணும்? 8 டிவைடட் 2. ஸோ 8 2ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும்? 4. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் 16 × 4 + 4 -18 அப்படிதானே? அடுத்தது மல்டிப்ளிகேஷன் 64 + 4 -8 18. 68 - 18 50 வருது. அப்ப இந்த கொஸ்டின் இந்த ஆப்ஷனுக்கு மட்டும்தான் ஆன்சர் 50 வருது. அதான் நம்மளுடைய ஆன்சரே. ஓகேவா? இது எல்லாமே சிம்பிளான கேள்வி. இதுல நம்ம தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்டா போட்டா ஆன்சர் கரெக்டா 1 மார்க் ஈஸியா வாங்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப அடுத்த கொஸ்டின் நீங்க எனக்கு ட்ரை பண்ணி சொல்லுங்க. தேர்ட் கொஸ்டின் ஃபாஸ்டா போடுங்க. இதுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்லிடுறேன். மூணாவது கொஸ்டின்ல வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் இஃப் டிவிஷன் அண்ட் த பிளஸ் சைன்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்டு. இன்டர்சேஞ்சுடுனா டிவிஷன் வர இடத்துல எல்லாம் பிளஸ் போடணும், பிளஸ் வர இடத்துல எல்லாம் என்ன போடணும்? டிவிஷன் மாத்தி. ஸோ மாத்திக்கணும். அப்ப இதை முதல்ல நீங்க வந்து மாத்தி எழுதிட்டு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மற்ற சிம்பிள்ஸ் எதையுமே மாற்றக்கூடாது. இந்த ரெண்டையும் மட்டும்தான் மாற்றணும். நம்பர்ஸும் மாற்றக்கூடாது. இப்போ இதை முதல்ல மாற்றி சொல்றீங்களா? இப்போ கொஷினை மாற்றி சொல்லுங்க. 8 - 4 அடுத்து சொல்லுங்க. மல்டிப்ளிகேஷன் ஏதாவது மாறுமா? அதை பத்தி எதுவும் மாற்ற சொல்லல. அதை அப்படியே போட்டுக்கோங்க. சரியா? × 2. ஆனா டிவிஷனை மாற்ற சொல்லியிருக்காங்க தானே. டிவிஷனுக்கு பதிலாக என்ன போட சொல்லியிருக்காங்க? ப்ளஸ். ஸோ ப்ளஸ். அதுக்கப்புறம் 7 இருக்கு. அதுக்கப்புறம் மைனஸ் எதுவும் மாற்ற வேண்டாம். 1 இருக்கு. அப்புறம் டிவிஷன். டிவிஷன் வந்தா பிளஸ் போடுவோம் 5. அப்புறம் -8. அதுக்கப்புறம் பிளஸ் மாற்றணும். பிளஸ் வந்தா என்ன போடணும்? டிவிஷன் 4. அடுத்து மல்டிப்ளிகேஷன் எதுவும் பண்ண வேண்டாம், அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணி நமக்கு ஆன்சர் போட்டால் போதும்.
போட்டிங்களா? என்ன ஆன்சர் வருது? 9. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ 8 மைனஸ் 4 இன்டூ 2 பிளஸ் 7 மைனஸ் 1 பிளஸ் 5. 8 4ஆல டிவைட் பண்ணா எவ்வளோ? 2. அதுக்கப்புறம் இன்டூ 1 வரும். 5க்கு அப்புறம் மைனஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது மல்டிப்ளிகேஷன். 8 மைனஸ் 4 இன்டூ 8 பிளஸ் 7 மைனஸ் 1 பிளஸ் 5 மைனஸ் 2 இன்டூ 2 2. இப்போ பிளஸ் 8 மைனஸ் 8 அடிச்சிடலாமா? அது 0 ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் வந்து 7 5ஐயும் கூட்டுறேன். 7 5 12. அதுக்கப்புறம் மைனஸ் மைனஸையும் கூட்டுறேன். -3 அப்புறம் 9. ஆன்சர் வந்து 9. அடுத்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுல வந்து என்ன பண்ணோம்னா பிளஸ்ஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம். ஃபாஸ்டா போடுங்க, ஆன்சர் தப்பு இல்லாம போடுங்க. பிளஸ் வர இடத்துல மைனஸ், மைனஸ் வர இடத்துல பிளஸ். இதுல ஃபர்ஸ்ட் மாத்தி எழுதிக்கோங்க. 54 பிளஸ் வர இடத்துல மைனஸ். 6 இன்டூ 2 டிவிஷன் அப்படியே தான் வரும். 6 மைனஸ் வர இடத்துல பிளஸ். ஃபர்ஸ்ட் டிவிஷன் செய்யணும். அப்ப 54 மைனஸ் 6 இன்டூ 2 டிவைடட் 6 அப்படிதானே? பிளஸ் 5. இதுக்கு அடுத்த ஸ்டெப் 2 6ல டிவைட் பண்ண முடியாத நான் அடி கொடுக்கலாம். இதுக்கும் இதுக்கும் அடி கொடுக்கலாம், இதுக்கும் இதுக்குமே அடி கொடுக்கலாம். ஏன்னா இந்த சிம்பிள் என்னதான் இருக்கு? பெருக்கல் தானே இருக்கு. அப்ப இந்த ஆறும் இந்த ஆறையும் கூட நம்ம என்ன செய்யலாம்? அடிக்கலாம். ஓகேவா? அப்போ 54 மைனஸ் 2 பிளஸ் 5 வருமா? இப்போ இதுல எதெல்லாம் கூட்டணும்? 54 5ம் கூட்டினா 59 மைனஸ் 2 எவ்வளோ வரும்? 57. ஓகேயா? ஸோ ஆன்சர் வந்து 57. இது மாதிரி சம் வந்தா போட்டுடலாமா? இன்டர்சேஞ்ச் வரும்போது கரெக்டா போடணும். இது எல்லாமே இன்டர்சேஞ்ச் மாடல் தான். கீழே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே இன்டர்சேஞ்ச் மாடல் தான். இப்போ நான் சொல்ற சம் எனக்கு சால்வ் பண்ணி சொல்லுங்க. 21வது கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. பிளஸும் டிவிஷனையும் மாத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளஸ் சிம்பிள் இருக்கு, அப்போ அதுக்கு பதிலாக டிவிஷன் 8. அடுத்து டிவிஷன் சிம்பிள் இருக்கு, அப்புறம் பிளஸ் 4. ஸோ மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் அப்படியே தான் வரும். -7 டிவிஷன் இருக்கு, டிவிஷனுக்கு பதிலாக பிளஸ் 2 இன்டூ 2 பிளஸ் 1. முதல்ல 24 8ஆல டிவைட் பண்ணா 3. 8 3 24. ஸோ டிவைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டோம் அப்படின்னா 20 வரும். -7. சொல்லுங்க, எதுப்பா புரியல?
லாஸ்ட்லயா? ஓகே. இதுல வந்து டிவிஷன். ஓகே. இப்போ இதுல 4 × 5 20 -7, அதுக்கப்புறம் +2. இப்போ இந்த 2 இந்த இடத்துல கவனிங்க, 2 × 2 டிவிஷன் 1 இருக்குல்ல, அப்ப இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எதை இது பண்ணணும்? இப்போ 2-ஐ 1-ஆல டிவைட் பண்ணா 2 தான் வரும், அப்படிதானே? இப்போ 2 × 2 எவ்வளோ? 4. அவ்வளோதான். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணும்? பிளஸ், எதெல்லாம் பிளஸ் சிம்பிள் இருக்கு? 3 24. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 27 - 7 20. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த சிம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம்ல, ஓகே, நான் வேற கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுவேன். மீதி இருக்கிற கேள்வியில ஹோம்ஒர்க்கு தான், நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த கொஸ்டின் பேப்பர்ல மொத்தம் 25 கேள்வி இருக்கு. நாம வந்து 5 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். மீதி 20 கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே நீங்க தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு ஆன்சர் சொல்லணும். அடுத்த கொஸ்டின் போலாம். இந்த மாடல் வந்து இது மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது தவிர வேற மாடல்ஸும் இருக்கு. அது நான் ஓபன் பண்ணிட்டு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுல இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்க, 18வது கேள்வி. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வரலாம். ஓகே, அது மாதிரி வந்துச்சுன்னா எப்படி பண்ணும்? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, multiplication means plus, plus means division, minus means multiplication, division means minus. எல்லாமே மாத்தணும். இதுல எப்படி மாத்தணும்னா, ஃபர்ஸ்ட் பெருக்கல் வர இடத்துல பிளஸ் போடணும். இங்க இருந்து இங்க போயிடக்கூடாது, புரியுதா? ஆர்டர் வந்து இப்படிதான் மாத்தணும். அதாவது பெருக்கல் வந்தா பிளஸ், பிளஸ் வந்தா டிவிஷன், அப்படி மாத்தணும். அது மாதிரி இதை சேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன வரும்னு சொல்லுங்க. 6, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலா பிளஸ் போடணும் 4, அப்புறம் மைனஸ், மைனஸ்க்கு பதிலா என்ன போடணும்? பெருக்கல் 5, அதுக்கப்புறம் பிளஸ் இருக்கு, பிளஸ்க்கு பதிலா என்ன போடணும்? டிவிஷன், டிவிஷனுக்கு அப்புறம் நம்பர் 2 இருக்கா, டிவிஷன் இருந்தா என்ன போடணும்? டிவிஷன் மீன்ஸ் என்னது? மைனஸ். ஓகே, இது மாதிரி கரெக்டா மாத்தி எழுதிக்கணும். அதுல ஏதாவது ஒரு சிம்பிள் மாறினாலும் ஆன்சர் வராது. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் டிவிஷன் செய்ய போறேன். இதுல 6 + 4 × 5/2 -1. 5 2ஆல என்ன ஆகாது? டிவைட் ஆகாது. ஆனா
இங்க பெருக்கல் சிம்பல் இருக்கிறதுனால இந்த 4ஐயும் 2வையும் என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணலாம். இல்ல ஒரு 2 இதுல 2 டைம்ஸ். ஓகே, அப்ப இது எப்படி மாறும், 6 பிளஸ் 2 இன்டூ 5 மைனஸ் 1 மாறும். இப்ப பெருக்கலாம். 6 பிளஸ் 10 மைனஸ் 1, 10 பிளஸ் 6 16 மைனஸ் 1 எவ்வளோ, 15. ஸோ ஆன்சர் வந்து 15. இப்போ இதே 19th கொஸ்டின், இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க ஆன்சர். 19வது கேள்வி. ஆன்சர் என்ன பாருது, 15 வருதா? பத்தொன்பது முடிச்சவங்க 20 போடலாம். இப்போ இதுல எப்படி போடுவோம், 5 பிளஸ்க்கு பதிலா மல்டிப்ளிகேஷன் 3, மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலா பிளஸ் 2, டிவிஷனுக்கு பதிலா என்ன வரும், மைனஸ் 10, மைனஸ்க்கு பதிலா டிவிஷன் 5. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிவிஷன் செஞ்சீங்கன்னா 5 into 3 plus 2 minus 10 divided by 5. 10 5 வச்சு டிவைட் பண்ணா 2 டைம்ஸ் வரும். அதுக்கப்புறம் பெருக்குனா 15 plus 2 minus 2 plus 2 minus 2 கட் ஆயிடும். அப்போ 15 மட்டும் இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து 15. அதுக்கு அடுத்து 20வது கொஸ்டின் ட்ரை பண்ணீங்களா, என்ன ஆன்சர் அது? எயிட்டீனா? இப்போ பி வர இடத்துல 6, அதாவது நம்பர்ஸ் போடு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல இந்த நம்பர் சாரி லெட்டர்ஸ்ல இந்த நம்பர் எல்லாம் போட்டு சொல்லுங்க, அவ்வளவுதான். எம் வந்து என்ன போடுவீங்க, 24 டிவிஷன். அடுத்தது எல், எல் வந்து 8ஆ? ஓகே, அடுத்தது இன்டூ, அப்புறம் ஜே, ஜே வந்தா என்ன வரும், 4. அதுக்கப்புறம் பிளஸ் பி வந்ததுன்னா என்ன நம்பர், 6. இதுல ஃபர்ஸ்ட் டிவிஷன் செஞ்சீங்கன்னா 24 8ஆல டிவைட் பண்ணா 3, 3 into 4 plus 6. மல்டிப்ளிகேஷன் 12 plus 6, ஆன்சர் என்ன, 18. ஸோ ஆன்சர் வந்து 18. ஓகேவா? இந்த மாதிரி சம் கொடுக்கலாம். 22வது சம் இம்பார்ட்டன்ட் மாடல், இதுதான் எக்ஸாம்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? 22வது கொஸ்டின் நல்லா வாசிங்க, ஏன்னா இதுல நம்ம கொஞ்சம் தப்பு நிறைய விடுவோம். கவனமா போடணும், ஏதாவது ஒண்ணு மாறினாலும் ஆன்சர் வராது. given interchanges signs plus and minus numbers 5 and 8. இன்டர்சேஞ்ச் மாடல் நம்ம ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம் தானே, அதுல ஒரே ஒண்ணு தானே மாத்த சொல்லியிருந்தாங்க. இதுல பாருங்க, பிளஸ்க்கு பதிலா மைனஸ், மைனஸ்க்கு பதிலா பிளஸ் போட சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல 5 வந்தா அதை தூக்கிட்டு அங்க என்ன போடணும், 8, 8 வந்தா என்ன போடணும், 5. நம்பரையும் மாத்த சொல்றாங்க. 5 8ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணும், பிளஸ் அண்ட் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். அப்படி பண்ணி பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது எது கரெக்ட்னு கேக்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த சம் எல்லாமே சால்வ் பண்ணா ஆன்சர் எனக்கு என்ன வரணும், 2 வந்தா இது கரெக்ட், வரலன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு போகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி மாத்திக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 8 இருக்கா, 8 வந்தா என்ன போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல 5 போடுங்க. சரியா? மைனஸ் வந்தா என்ன போடணும், பிளஸ். அதுக்கப்புறம் 5 வந்தா என்ன போடணும், 8. பிளஸ் வந்தா மைனஸ், 5 வந்தா 8, அப்புறம் இங்கேயும் 8.
இது மாதிரி மாத்தணும் சரியா? அப்ப என்ன ஆகும்? 52 பிளஸ் 38 மைனஸ் 88. இதை போட்டா எனக்கு ஆன்சர் என்ன வரணும்? 2 வரணும். இப்ப இது ரெண்டும் பிளஸ் தானே, இதை கூட்டினா என்னப்பா வருது? 90 வருது. அதுல இருந்து 88 கழிச்சா 2 தானே வருது. அப்ப ஆன்சர் முதல் ஆப்ஷன்லயே நமக்கு கிடைச்சிருச்சு. அது வரல அப்படின்னா அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் போகணும். ஓகேவா? நிறைய பேர் இதுல என்ன தப்பு விடுவோம் அப்படின்னா 5க்கு 8 போட்டுருவோம், ஆனா 8க்கு என்ன போட மறந்துடுவோம்? 5 போட மறந்துடுவோம். ஏதாவது ஒன்னு போட்டு ஒன்னு போடாம இருக்கக்கூடாது. புரியுதா? அப்ப இதே மாதிரி 23 கொஸ்டின் நீங்க எனக்கு இப்ப சால்வ் பண்ணி சொல்லுங்க. 23 என்ன வரும் சொல்லுங்க? பிளஸும் மல்டிப்ளிகேஷனும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், 1ம் 3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 31 இருக்கிறது எப்படி மாறும்? 13ன்னு மாறும். ஏன்னா 3 வந்தா 1, 1 வந்தா 3. சரியா? பிளஸ் வந்தா என்னது? பெருக்கல். அடுத்தது 3 4, 3 4னா அது 1 4ன்னு அர்த்தம். அடுத்தது பெருக்கல் வந்தா என்னது? பிளஸ். அதுக்கு அடுத்து 31 என்னன்னு மாறும்? 13. இதை பண்ணா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணா 1085 வருமா வராதான்னு பார்த்தே சொல்லிடலாம். 13 14ஆல பெருக்குனா அது கூட 13 கூட்டுனா 1000 சம்திங் வர வாய்ப்பு இல்லை தானே? அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். இப்போ ரெண்டாவது ஆப்ஷனை நான் வந்து சேஞ்ச் பண்றேன். 31ன்னு இருக்கு, அது 13ன்னு மாத்திடலாம். பிளஸ் வந்ததுன்னா மல்டிப்ளிகேஷன். 34 எப்படி மாத்தணும்? 14. ஓகேயா? பெருக்கல் வந்ததுன்னா பிளஸ். 31 வந்து 13. ஓகேயா? இதுக்கு வந்து 195 வருதான்னு பார்க்கணும். 13 14ஆல பெருக்குனா எவ்வளோ? 182. ஓகே, ஸோ அது கூட ஒரு 13 கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் 195 வருது. அதுதான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்ப இதான் நம்மளோட ஆன்சர். புரியுதா? இந்த மாதிரி வந்தா போட தெரியுதா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் வந்து 25வது கொஸ்டின்ல இருந்து டிஃப்ரெண்ட் மாடல். இது மாதிரி வந்தா எப்படி போடுறது? இது வந்து எப்படின்னா பிளஸ் மைனஸே யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இது வந்து லாஜிக்கா யோசிக்கணும். இதுல இப்ப 5யும் 4யும் என்ன பண்ணா 15 வரும்? நடுவுல பெருக்கல் சிம்பல் கொடுத்துருக்காங்க, ஆனா பெருக்குனா வராது. அங்க இருக்கக்கூடிய சிம்பலுக்கு இதுல வேல்யூ கிடையாது. நாமளே தான் கண்டுபிடிக்கணும். அதை கூட்டணுமா, பெருக்கணுமா, கழிக்கணுமா, வகுக்கணுமா, என்ன பண்ணணுங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும். இப்ப 5யும் 4யும் என்ன பண்ணா 15 வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூட்டி பாப்பீங்க, வருமா? வராது. மைனஸ் பண்ணா வருமா? வராது. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 20 வருமா? 20க்கும் 15க்கும் என்ன சம்பந்தம்? ஒரு 5 கழிச்சா வந்துடும், அப்படிதானே? இப்ப இது ஏன் ஒரு 5 கழிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியே தான் எல்லா இதுலயும் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஏன் 3, அதாவது இதுவும் ஒரு க்ளூ, இது ஒரு க்ளூ, இது ஒரு க்ளூ, 3 க்ளூ கொடுத்துட்டு தான் அவங்க கேள்வியே கேட்குறாங்க.
புரியுதா? அப்ப நம்ம ஒரு லாஜிக்க ஒரு இதுல அப்ளை பண்ணி வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதே லாஜிக்க மத்த ரெண்டுலயும் என்ன செய்யணும்? செக் பண்ணிக்கணும். ஓகே, அப்படி செக் பண்ணி ஆன்சர் வந்தா மட்டும்தான் அதை இங்க அப்ளை பண்ணணும். புரியுதா? ஸோ அப்போ இதுல வந்து நான் எப்படி யோசிக்கிறேன்னா 20ல் 5 கழிச்சா 15 வருது அப்படி யோசிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது 7 8 56 தானே. அப்ப இங்க பெருக்கிட்டு 5 கழிச்சேன் அப்படி தானே. அப்ப இங்க 7 8 56. இதுல எதை கழிக்கணும்? 5 கழிச்சா வராதுல்ல. ஆனா எதை கழிச்சா வரும்? ஏன் 7 கழிக்கிறீங்க? 7 கழிச்சாதான் வருது, அதனால 7 மைனஸ் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் நம்பரை கழிக்கிறாங்க. ஓகே, 5 × 4 20. 20ல் 5 கழிச்சா 15. கரெக்டா? 7 × 8 56. 56ல் 7 கழிச்சா 49. இங்க வர லாஜிக்கு இங்கேயும் வருது. அதே மாதிரி இங்க வருதான்னு பாருங்க. 6 5 30. நம்பர் என்ன? 6 கழிச்சா 24 வருதா? அப்ப இதுக்கு 8 4 32. என்ன கழிக்கணும்? 8 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 24. இதை வந்து இப்படியும் யோசிக்கலாம்ப்பா. எல்லாருமே ஒரே மாதிரி தான் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க. 5 4 20 தானே. சில பேர் இப்படி யோசிக்கலாம். 4 இருக்குல்ல, ரெண்டாவது நம்பர் 4. 4க்கு முந்தின நம்பர் என்ன? 3. 5 3 எவ்வளோ? அதானே இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படி யோசிக்கலாம். இப்ப 7 7 × 8 தானே. 8க்கு முந்தின நம்பர் என்ன? 7 7 எவ்வளோ? 49. இப்படியும் யோசிக்கலாம். அப்படி நீங்க யோசிச்சாலும் ஆன்சர் என்னதான் வரும்? அதே 24 தான் வரும். புரியுதா? இது வந்து லாஜிக்கா யோசிக்கிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஆன்சர் ரிப்ளை பண்ணுங்க. 26th கொஸ்டினுக்கு ஆன்சர் ரிப்ளை பண்ணுங்க. ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு லாஜிக்ல இருக்கும். இதுல பெருக்கல் தான் கொடுத்துருக்காங்க, ஆனா பெருக்குனா வராது. இந்த இது எந்த லாஜிக்ல இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. 64ன்னு இருக்குல்ல, இதை வந்து 6 4 டிஜிட்டா எடுத்துக்கணும். 6ஐயும் 4ஐயும் கூட்டினா எவ்வளோ? 10. 5ஐயும் 2ஐயும் கூட்டினா எவ்வளோ? இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ? இப்படியும் யோசிக்கலாம். இல்ல இதுல இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் கூட்டினா இது வரும்னு யோசிக்கலாம். 4 4 8 12. 12 5 17. 17 6 23 வருதா? எப்படி என்ன லாஜிக்னா டிஜிட் எல்லாத்தையும் கூட்டி போட்டிருக்காங்க. அது மாதிரி இது 7 + 4 + 3 + 5. 7 4 11 3 14 5 19 வருதா? அடுத்தது 8 4 3 7 கூட்டி பாருங்க என்ன வருது? 22 வரும். இது ஒரு லாஜிக். இதை நோட் பண்ணிட்டு அடுத்த சம் ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்து போலாம். இதுல யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஏதாவது புரியாம இருந்ததுன்னா கேளுங்க. அதாவது இப்படிதான் செய்யணுங்கிற ரூல்ஸ் கிடையாது, சரியா? நாம தான் கண்டுபிடிக்கணும். இதுல தான் மீனிங். 26 நோட் பண்ணியாச்சா? 27 எப்படிப்பா வந்திருக்கு?
இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா பிராக்கெட் சென்டர்ல வந்து ஒரு பிராக்கெட்ல ஒரு நம்பர் இருக்கு, பிராக்கெட் வெளியே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர்ஸ் என்னதுலாம்னா 12 5. இந்த சென்டர் நம்பர் இதை ரெண்டையும் வச்சுதான் கொண்டு வந்திருக்கணும். அப்ப எப்படி யோசிக்கணும்னா இந்த 12ஓட ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 144, 5ஓட ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 25. இது ரெண்டையும் கூட்டுனா என்ன வந்துடும்? 169 வரும். இதை யோசிச்சு பாருங்க. இதை பெருக்குனா வராது, கூட்டினா வராது, டிவைட் பண்ணா வராது. எதுலையும் வரலன்னா கொஞ்சம் பெரிய நம்பரா தானே இருக்கு, 100 தாண்டி தானே போகுது. அப்ப அந்த மாதிரி வரும்போது நீங்க அடுத்து என்ன யோசிக்கணும்? ஸ்கொயர். ஒரு ரெண்டு நம்பர் ஸ்கொயர் பண்ணி வேல்யூ போட்டு தெரியணும். ஸ்கொயர்னா ஒரு நம்பரை எத்தனை தடவை பெருக்கிறதா அர்த்தம்? 2 டைம்ஸ். ஓகே, 12 into 12 144. 5 ஸ்கொயர் வந்து 25. இது ரெண்டையும் கூட்டினா இந்த நம்பர் வருது. அதே மாதிரி இதுக்கு வருதான்னு பார்க்கலாமா? 4 ஸ்கொயர் 16, 2 ஸ்கொயர் 4, கூட்டினா 20 வருது. ஓகே, அதுக்கு அடுத்து 1 ஸ்கொயர் 1 தான், 5 ஸ்கொயர் 25, ரெண்டையும் கூட்டினா 26 வருது. அப்ப இதே மாதிரி இது போட்டோம்னா 7 ஸ்கொயர் 49, 3 ஸ்கொயர் 9. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 58 ஆன்சர். 28 போட்டாச்சா? என்னப்பா ஆன்சர்? டுவெண்ட்டி எயிட் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா இதுல பிளஸ் பண்ணா வரவே வராது. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி டிஜிட்ஸ் எடுத்துக்கணும். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் 4 5 6 இருக்கா, இல்ல 4 + 5 + 6 கூட்டுங்க எவ்வளவு வருது? 15. அடுத்தது 3 1 5 இருக்கா, 3 + 1 + 5 கூட்டினா என்ன வருது? இது ரெண்டு என்ன பண்ணா 135 வரும்? மல்டிப்ளை பண்ணா வரும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது 1 + 2 + 3 எவ்வளோ? 6. அடுத்தது 3 + 4 + 5 எவ்வளோ? 12. 6 × 12 எவ்வளோ? 72. அப்ப அதே மாதிரி இது கண்டுபிடிக்கணும். 4 + 2 + 0னா 6. மல்டிப்ளிகேஷன் 5 + 4 + 2 எவ்வளோ? 11. இது ரெண்டையும் பெருக்குனா 66. ஆன்சர் வந்து 66. ஓகே, இது வந்து ஒவ்வொரு லாஜிக்ல இருக்கா. இது இந்த மாடல் வந்து மொத்தம் 3 மாடல், நான் அது எல்லாமே சொல்லிட்டேன். 3ல ஏதாவது ஒரு மாடல் தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி மாடல் வந்து ரேர் தான், பட் கேட்டா போட தெரியணும். இந்த லாஜிக் வந்து நம்ம நம்பர் சீரீஸ்லயும் பார்ப்போம், அண்ட் எதுலையும் பார்ப்போம், மிஸ்ஸிங் நம்பர்ஸ்லயும் பார்ப்போம். அதனால இந்த லாஜிக் யோசிக்க தெரியணும். அடுத்த கொஸ்டின் 29 பாருங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. 29 and 30 ரெண்டு சம் தான். பெருக்கல்ல இருக்கு, பெருக்குனா 13 வர வாய்ப்பு இல்ல. அப்ப கூட்டி பாருங்க. எப்படி? இதுல என்ன லாஜிக் அப்படின்னா 873 இருக்கு இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர், கடைசி ரெண்டு நம்பர், 3 நம்பர் எப்படி எடுத்து பார்த்தாலும் பெருக்குனா வராது, கூட்டினாலும் வராது. ஓகேயா? இல்ல லாஜிக் வந்து லாஸ்ட் இந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா 21. அந்த 21ல இருந்து இந்த 8 கழிச்சிங்கன்னா என்ன வந்துடும்? 13. அதுக்கப்புறம் கடைசி ரெண்டு நம்பர் 16. ஃபர்ஸ்ட் நம்பரை இதுல மைனஸ் பண்ணா 10. அடுத்து 4 × 3 12. முதல் நம்பர் கழிச்சா அப்ப ஆன்சர் என்ன? 4. அடுத்த சம் சொல்லுங்க, லாஸ்ட் சம்.
எப்படி? இதுல ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க, பட் ஈக்குவல் டு 4, ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் தான். அந்த சிங்கிள் டிஜிட் நம்பரை இதை என்ன பண்ணா கொண்டு வர முடியும் அப்படின்னா மைனஸ் பண்ணாதான் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது எல்லாத்தையும் கூட்டுனா பெரிய நம்பர் தான் வரும், கழிச்சாதான் இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி கழிக்கும் போது 2 நம்பர் தேவைப்படும்ல, 2 நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணும் இல்லையா? இப்ப இதை 2ஆ பிரிச்சுடுங்க. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 8 9 கூட்டினா 17. அடுத்த 2 நம்பர் என்ன? 7 6 கூட்டினா 13. இதுல இருந்து இதை கழிச்சா வர 4 தான் இங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதே லாஜிக் இங்க வருதா அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 5 6, 5 + 6 11. அடுத்த 2 நம்பர் 2 + 3 5. இப்போ இதுல இருந்து இதை கழிச்சா 6. அடுத்த 2 நம்பர் 2 + 8 10, 6 + 4 வந்து 10. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சா ஆன்சர் 0. ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? ஸோ இவ்வளோதான் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனோட மாடல்ஸ். ஓகேவா? அடுத்தது நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸோட டாபிக் வந்து நாளைக்கு என்னது? நாளைக்கு என்ன கிழமை? புதன் கிழமையா? நாளைக்கு ரீசனிங் டாபிக் தான். அது என்ன டாபிக்ங்கிறது நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன், இதில் பார்த்துக்கோங்க. இதில் வேற எதுனா டவுட்ஸ் இருக்கா? இந்த டாபிக்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இந்த இதில் நான் சொன்னேன்ல ஹோம்ஒர்க்கு மொத்தம் 25 கொஸ்டின் இருக்குன்னு சொன்னேன்னா அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நாளைக்கு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கப்பா. இந்த ஏற்கனவே நான் சொன்னதில் இதுதான் சொன்னேன். இதில் நம்ம 5 சம் தான் போட்டிருக்கோம், மீதி சம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஆப்ஷனில் இருக்கும், நீங்கள் போடுறது கரெக்டாக ஆப்ஷனில் இருக்கா வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது பண்ணி பண்ணி பார்த்தா தான் ப்ராக்டிஸ் ஆகும். உங்களுக்கு எப்படி போடுன்னு தெரிஞ்சா மட்டும் ஆன்சர் ஃபுல் மார்க் எடுக்க முடியாது, சரியா? தப்பு இல்லாம ஒரு நிமிஷத்துக்குள்ள போட்டாதான் உங்களுக்கு அது வந்து தெரியுதுங்கிறத டிசைட் பண்ண முடியும். அதனால நிறைய ப்ராக்டிஸ் போட்டு போட்டு பாருங்க. ஓகே, மீதி உள்ளதை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.